உதகையில் பணி நிரந்தரம் செய்ய 2 லட்சம் லஞ்சம் வாங்கிய தொடக்க கல்வி அலுவலர் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடவடிக்கை. உதகையில் தொடக்க கல்வி அலுவலர் சந்தோஷ் என்பவர் ஜான் சிப்பு மாணிக் என்ற தற்காலிக ஆசிரியரை பணியை நிரந்தரம் செய்து தர முன்பணமாக 2 லட்சம் லஞ்சம் பெற்ற பொழுது அவரது வீட்டில் வைத்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வெள்ளிக்கிழமை இரவு கையும் களவுமாக பிடித்தனர். உதகை அருகே அரசு உதவி பெறும் பார்க் சைட் சிஎஸ்ஐ தொடக்க பள்ளியில் 2018 முதல் செகண்டரி கிரேட் டீச்சராக தற்காலிகமாக பணியாற்றி வருபவர் ஜான் சிப்பு மாணிக். இவரை 2019ஆம் ஆண்டு நிரந்தரமாக நிர்வாகம் சார்பில் பரிந்துரை செய்யப்பட்ட நிலையில் தொடக்க கல்வி அலுவலர் சந்தோஷ் காலதாமதம் செய்து வந்த நிலையில் ஜான் சிப்பு மாணிக் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளார். 2024 ஜூன் மாதம் ஐகோர்ட் இவரை நிரந்தர ஆசிரியராக பணியமர்த்த உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த ஆசிரியரை அழைப்பிட்ட தொடக்க கல்வி அலுவலர் சந்தோஷ் முதலில் 15 லட்சம் லஞ்சம் கேட்டுள்ளார். பின்னர் 5 லட்சமாக குறைத்து கொடுத்தால் 2018 முதல் உள்ள பணிக்காலத்தை சேர்த்து போட்டு உத்தரவு தருவதாகவும், இல்லை என்றால் குறைத்து போடுவதால் பல லட்சங்களை ஆசிரியர் இழக்க நேரிடும் என்று கூறியுள்ளார். இந்த நிலையில் இம்மாதம் 18ஆம் தேதி திரும்பவும் ஆசிரியரை அழைத்த கல்வி அலுவலர் சந்தோஷ் முன்பணமாக 2 லட்சத்தை உதகையில் உள்ள தனது வீட்டில் வந்து கொடுக்கும்படி கூறியுள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ஜான் சிப்பு மாணிக் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் சண்முகவிடம் வெள்ளிக்கிழமை இரவு புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் ரசாயனம் தடவிய பணத்தை சந்தோஷிடம் கொடுக்கும்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு துறை ஆய்வாளர் சண்முகம் வடிவு, உதவி ஆய்வாளர்கள் சாதன பிரியா, சக்தி ரங்கநாதன் ஆகியோர் சந்தோஷை கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகின்றது.